கிரிப்டோசோலஜி அது என்னன்னா கருத்துக்கை விலங்கியல் என்பது நிரூபப்படாதது. கிரிப்டோசோலஜி அது வந்து ஒரு ஆராய்ச்சி. அதனால அது வந்து கிரிப்டோசோலஜினா அந்த அது வந்து மிருகம் சொல்லுவேன். அது மிருகம் வந்து ஆனா வந்து அது மிருகம் மாதிரி இருக்கு, மனுஷ மாதிரியும் இருக்கு. சில மனுஷ மாதிரி இருக்கும், சில மிருகம் மாதிரி இருக்கும். ஆனா வந்து இருக்கா இல்லையா அது தெரியல. ஏன்னா வந்து ஏன்னா வந்து கிரிப்டோசோலஜி வந்து சீடோசைன்னா என்ன அர்த்தம்னா அது வந்து இப்போ வந்து சயின்ஸ்னா ஆராய்ச்சி பண்ணி தான் வந்து அது முடிவு கிடைக்கும். இது முடிவு கிடைச்சி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இப்போ வந்து பச்சு அந்த ஒரு விஷயத்தை பார்த்தாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயத்தை பார்த்துட்டாங்க. அப்போதான் வந்து அவன் நோண்டுவாங்க. என்ன நோண்டுவாங்கன்னா எதுவுமே இருக்கா இல்லையா. அதாவது இப்போ வந்து சயின்ஸ்னா இப்போ வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னா அவனை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் செய்வாங்க. A to Z ஸ்டெப் பை ஸ்டெப். அப்போ வந்து அந்த ஆராய்ச்சி வந்து ஓகே ஒரு இது இப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த சப்ஜெக்ட் வந்து இப்போ பண்ணணும்னா அவனுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி தான் அந்த விஷயத்தை செய்ய முடியும். ஆனால் வந்து கிரிப்டோசோலஜி வந்து அந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ எக்ஸசைஸ் இருக்கலாம் ஆனால் இருக்காது, பார்க்கலாம் ஆனால் பார்க்காத முடியல, அந்த மாதிரி. ஆமாம், எக்ஸசைஸ் நம்ம சொல்லவே இல்லை, ஆனால் நான் சொல்கிற மாதிரி. ஓகே. ஆனால் அந்த விஷயம் எப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுவாங்கன்னா அது வந்து இப்போ வந்து தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து கருத்துக்கை விலங்கியல். அது வந்து நிரூபிக்கப்பட முடியாது. என்ன சொல்லுவாங்க, நிரூபிக்கப்படாதது விலங்கியலில் ஆராய்ச்சி. வாய் ரொம்ப அவ்வளோ இருக்கு, சுத்தமாக நான் பேசுறது எனக்கு. ஆனால் வந்து அந்த ஆராய்ச்சி வந்து அந்த மிருகம் ஏமா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பார்க்கலாம், நான் பார்த்துருப்பேன், நீங்கள் பார்க்காம இருக்கலாம். ஸோ நீ பார்க்கவில்லை, நான் பார்த்தது நீ அப்படி அந்த மாதிரி அந்த மாதிரி என்ன சொன்னா இப்போ இது ஒரு கூட்டங்க. என்ன கூட்டம்னா இப்போ வந்து இந்த மிருகம் வந்து இந்த ஜண்டுங்க அந்த காலம் இருந்திருக்கலாம், இருக்காம இருந்திருக்கலாம். அது வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்க, என்ன வார்த்தை சொல்லுவாங்க வந்து மறந்துட்டேன். தமிழில் ஒரு வார்த்தை இருக்கு, என்னன்னா ஒரு வார்த்தை மறந்தே போயிட்டேங்க. அறந்தவனுக்கு கண்ணுக்கெல்லாம் இருந்தெல்லாம் பேயா சொல்லுவாங்க, அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து யார் வந்து வீட்டில் வந்து போகிறாங்க, வீட்டில் வந்து போகிறாங்க. ஸோ இப்போ வீட்டில் நடந்து போகிறாங்களே, சொந்த நகையோட பேய் மாதிரி தெரியும். இப்போ வந்து வீட்டில் நம்ம கண்ணு அவ்வளோ தெரியாது. ஸோ நம்ம வந்து பார்க்கறதுலாம் வந்து இன்னும் மிருகமாக இருக்குது. பெரிய ஒரு இப்போ கோட்டானியும் வச்சுக்கலாம், கோட்டாங்க வந்து புதுசாக இருக்குது, அந்த கோட்டை அது பெருசு தான், ஆனால் உங்க கண்ணுக்கு வந்து பெருசாக தெரியும். ஸோ அந்த மிருகம் இருக்கா இல்லையா, வாழ்ந்துச்சா வாழலையா, நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் வந்து ஒரு ஆராய்ச்சி கூட்டம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லிடுங்க வச்சுங்களேன், இந்த இடத்துக்கு போகிறோம், இந்த இடத்துல வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க, சொல்லிட்டு இப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம், இருக்கா இல்லையா. இருந்துச்சா ஓகேங்களா, அது வந்து கிரிப்டோசோலஜியில் கூடாது, அது ஜூலோஜியில் பூந்துடும். அது இருக்கிற மிருகம், அந்த இருக்கிற மிருகம் இப்போ வந்து ஏனைங்கெல்லாம் இருக்குல்ல, அது ஜூலோஜியில் போகிறோம். கிரிப்டோசோலஜினா வந்து இல்லாத மிருகம். நீங்க ஒருத்தர் தான் பார்த்துருப்பான், இல்லை ஒன்றத்தை பார்த்துருப்பான், மற்றவங்க பார்த்துருப்பாங்க, இது இல்லை. இப்போ வந்து என்னன்னா இந்த கிரிப்டோசோலஜி வந்து இந்த படிப்பு, இந்த படிப்புன்ற இந்த ஆராய்ச்சி வந்து முத கொண்டு வந்து 2 பேர் தான். அது ஆராய்ச்சியாளர் பேர் வந்து பெனே ஹேவல்மேன்ஸ். அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட்.
அவர் வந்து எழுத்தாளர் கூட. அவர் வந்து பெல்ஜியம் பிரான்சிஸ் கலந்த ஒரு கலவை. அவர் வந்து அவர் கூட சேர்ந்து உணர்த்தாரு. அவர் ஸ்காலர் அமெரிக்கா சேர்ந்தவர். அவர் பேர் ஹைவன் டீன் சென்டர்சன். இல்லாத விஷயத்த வந்து ஆராய்ச்சி பண்றது. அது வந்து அது வந்து சில பேர் பொய்ன்னு சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். ஆனா இருக்கா நம்ம தெரியாது. ஸோ அதுல இருந்து வந்தது தான் வந்து சில பேர் நாட்டுக்கு என்ன சொன்னாங்க, நாட்டுப்புற கதைன்னுவாங்க. அது சரி பதில் சொல்லுவாங்க. இப்போ வந்து யாழி அது சேர்ந்து தான். ஆனால் இப்போ நம்ம கோயில் பார்த்துருப்போம். சிலை வந்து ஒரு சிங்கம் மாதிரி முகம் வந்துக்கிட்டு, ஒரு யானை மாதிரி மூக்கு வச்சுக்கிட்டு, அது சொல்லுவாங்க. ஏமா தும்பிக்கை. ஸோ பெரிய வருவான், யானையே பிடிச்சி நிற்கும் அந்த மாதிரி. ஏன்னா அவங்க வந்து இந்த மிருகம் இருந்து சொல்லிட்டு சிலை செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த மிருகம் வந்து குமரி கண்டல் வாழ்ந்துருக்கலாம். ஏன்னா இந்தியாவில் அது இருந்தது நம்ம சரித்திரம் தெரியாது. மேபி அது குமரி கண்டல் வாழ்ந்துருக்கலாம், அழிஞ்சு போயிருக்கலாம். ஏன்னா சில இப்போ வந்து இப்போ டைனோசர் சொல்கிறாங்களே, டைனோசோ. நான் செத்து போன நான் பார்க்கவே இல்லை. இருந்துதான் தெரியல, செத்து போன பார்க்கல. இப்போ எலும்பு கூட பார்க்கணும். ஏமா டைனோசோ இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு மிருகம் வந்துருக்கலாம். ஆனால் வந்து அதை ஸோ அதை சேர்ந்த மாதிரி ஒரு மிருகம் இருக்குங்களா. இதெல்லாம் வாழ்ந்துச்சுங்களா, இருக்குங்க. அருண்டவங்க கண்ணுக்கெல்லாம் எல்லாமே பெய்ய தெரியும், இருலாம் பெய்யா தெரியும். அந்த மாதிரி தான். ஸோ வெள்ளை ஊரில் வந்து மொட்டை அமெரிக்கா ஊரில் வந்து ஒரு சொல்லுவாங்க நெகிரி சைட்லேருந்து ஒரு சைட்லேருந்து அமெரிக்கன் இல்லை, நெகிரி சைடில் அமெரிக்கா பெருசு. அது ஒரு நாடு செஞ்ச நாடுங்கள. ஸோ அதை பற்றி ஒரு இடத்துல வந்து ஒரு வச்சுக்கலாம். இப்போ சென்ட்ரல் வச்சுங்களேன், சென்ட்ரல் மாதிரி அமெரிக்காவோட ஒரு இடம் இருக்கு. அதில் வந்து ஒரு 5-6 மிருகம் இருக்கும். இப்போ மேஷியா சென்ட்ரல் சின்னது. ஆனால் அவங்க ஊர்லேருந்து போர்ட்லேண்ட், அப்புறம் டெக்ஸஸ், அந்த மாதிரி இடத்துல இருக்குல்ல. ஸோ அந்த இதில் ஒரு ஜெண்டுங்க இருக்குங்க. மேபி உங்க தண்ணியை குடிச்சிட்டு கண்ணில் ஏதோ கண்ணெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். மப்பு மந்திரத்தில் வந்து இருக்கா இல்லையான்னு தெரியாமல் இருட்டில் பார்த்துட்டு, ஓ இது அவன் நகையில பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்லிக்கலாம். சரி இருந்துக்கலாம், நம்ம கணக்கு வந்து தெரியாது இருந்துக்கலாம். அதை வந்து அவன் பொய்யும் சொல்ல முடியாது, உண்மையும் சொன்ன மாதிரி பொய்யும் சொல்ல முடியாது. ஏன்னா அமெரிக்க நாடு வந்து ரெட் இண்டியனோட ஆட்சி, அந்த காலத்தில் ரெட் இண்டியன் ஆட்சி. ஸோ மந்திரம் வந்து ரொம்ப கூட. ஸோ அவங்க வந்து இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன அர்த்தம்னா, இருக்கிற மிருகம் வந்து புனுங்கு இருக்கும். புனுங்கு அது தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுது. வந்து மந்திரம் தான் கூப்பிட முடியும். இப்போ டத்து இருக்காங்களே, ஸோ அந்த மந்திரங்க அவங்க தான் கூப்பிட்டு அவங்க வர முடியும். சும்மா வந்து டத்து வந்து மணி நிற்க மாட்டாங்க. அவங்க எப்படி கூப்பிடணும். ஸோ அந்த மந்திரம் வந்து ரேட் இண்டியன். ஏன்னா அவங்க வந்து நேச்சுரலோட ஓகே நேச்சர் அந்த அந்த காடு மாடு, அந்த காடு மேடு ரொம்ப உள்ளது. காடு மேடு அதை பற்றி அந்த மிருகம் பார்க்காத விஷயம்லாம் வந்து அதுலேருந்து அவங்க வந்தது வந்து காற்று. ஸோ அந்த மந்திரம் வந்து சும்மா பவர்ஃபுல் மந்திரம் ரைட் இந்தியனோட. அங்கே பாட்டோட கேட்டிருப்பீங்க. பாட்டு கேட்டோட அந்த பாட்டு வந்து காற்று பாட்டு மாதிரி இருக்கும். அது பாட்டு இருக்காது, அந்த பாட்டை வச்சுருக்கேன். முன்னாடி என் பாட்டை போட்டு விட்றேன். பாட்டு ரிங்கித்தோவும் வச்சுருக்கேன், பாட்டு போட்டுருக்கேங்க. அந்த பாட்டு வந்து நீ கேட்டுக்கலாம் வந்து. அப்புறம் அது காற்றுல வந்து அந்த மியூசிக் வந்து அந்த காற்று சம்மந்தப்பட்ட பாட்டாக இருக்கும். ஸோ அங்கே மந்திரமோட அப்படின்னா, அங்கே இந்த அமெரிக்காங்க வந்து அந்த இடத்த ஆட்சியை பிடிக்கணும்னா இவங்க வந்து அந்த இதெல்லாம் வந்து ஏவி விட்டுது. எல்லாம் மேபி அந்த இடத்துல உள்ளது அங்கே ஏவி விட்டுருக்கலாம். அங்கே வந்து கஷ்டப்படணும். ஆனால் அந்த அமெரிக்காங்க அந்த வந்து அப்போ வந்து அது வந்து அமெரிக்காங்க வந்து அந்த அதை பற்றி கண்டுக்கல.
அது எப்போ வந்து அந்த அமெரிக்கா வந்து அந்த இடத்த வந்து ஒரு வீடு அந்த அந்த காவல்செல்லாம் வீடு கட்டி இந்த காவல்செல்லாம் அப்போ தான் சந்திச்சிருக்காங்க.